ஹலோ எவ்ரி ஒன், கேள்வியும் பதிலும் அப்படிங்கிற நிகழ்ச்சி வாயிலாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட் வீடியோவில் நரகம்னா என்ன, நரகத்துக்கு யார் போவாங்க, நரகம் எப்படி இருக்கும் இப்படின்ற காரியத்தை பார்த்தோம். அப்போது வலு சர்ப்பம், அந்தி கிறிஸ்து, கள்ளதீர்க்கதரிசி அப்படின்னு 3 கேரக்டரை பார்த்தோம். இவங்க யார், இவங்கெல்லாம் ஒன்றா அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வந்துச்சு. அந்த கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி, இது நம்மளுடைய தெய்வத்தோட ட்ரினிட்டி. அதே மாதிரி இந்த சாத்தானுக்கும் ட்ரினிட்டி இருக்குது. அதுதான் வலு சர்ப்பம், அந்தி கிறிஸ்து, கள்ளதீர்க்கதரிசி அப்படிங்கிறது. என்ன வித்தியாசமாக இருக்கே அப்படின்னா, இந்த சாத்தான் அப்படிங்கிறவன் நம்ம கடவுளை காப்பி அடித்து கடவுள் மாதிரியே பண்ணி கடவுளுடைய பிள்ளைகளை ஏமாற்றி வஞ்சிக்கிறது தான் அவனுடைய பிரதான வேலை. இந்த சாத்தானுடைய ட்ரினிட்டியில் இருக்கிற 3 கேரக்டர்ஸை நம்ம டீட்டெயில்டாக அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். அதில் முதல்ல வலு சர்ப்பம். இந்த வலு சர்ப்பத்தை தான் தள்ளப்பட்ட தூதனான லூசிஃபர் அப்படின்னு சொல்கிறோம். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 9வது வசனத்தில் வலு சர்ப்பத்தை பழைய பாம்பு, சாத்தான், பிசாசு அப்படிங்கிற பேர்களால் அழைக்கிறாங்க. யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனத்தில் ஏசு கிறிஸ்து இந்த சாத்தானை மனுஷ கொலைபாதகன், பொய்க்கு பிதா அப்படின்னு சொல்கிறாரு. பரலோகத்தில் பிதாவுக்கு எதிராக பிதாவு மாதிரியே நான் மாறணும்னு சொல்லிட்டு இந்த லூசிஃபர் யுத்தம் பண்ணுறான். அப்போ தோற்கடிக்கப்பட்டு பூமியில் விழ தள்ளப்படுறான். ஏசாயா 14வது அதிகாரம் 12 to 15 வசனங்களை நம்ம பார்க்குறோம். தள்ளப்பட்ட இந்த லூசிஃபர் இங்கே சர்ப்பமாக ஏவாளை வஞ்சிக்கிறத ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அதுக்கப்புறமா மனுஷங்களுக்கு சோதனைகளை கொண்டு வருகிற சோதனைக்காரனாக அவன் இருக்கான். யோபு 1வது அதிகாரத்தில் யோபுவை சோதிக்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்ததையும், மத்தேயு 4வது அதிகாரத்தில் ஏசு கிறிஸ்து 40 நாள் உபவாசித்து முடித்த பின்பு அவரை சோதிக்கிறதுக்கு வந்ததையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த சாத்தான் எங்கே இருக்கான் அப்படின்னா, வானமண்டலத்தில் ஆட்சி புரிந்து கொண்டு இருக்கான். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 7வது வசனத்துலையும் எபேசியர் 6:12 நம்ம இதை பார்க்குறோம். வானமண்டலத்தில் ஒரு பெரிய ராஜ்யம் இருக்குது. அதை அவன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். அவன் கீழே நிறைய தூதர்கள் இருக்காங்க. கோடா கொடி தூதர்கள் அவனுக்கு கீழே இருக்காங்க. ஏசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு முன்னாடி மிகாவேலும் அவனோட கூட சேர்ந்த தூதர்களும் இந்த வலு சர்ப்பத்தையும் அவனோட சேர்ந்த தூதர்களையும் எதிர்த்து யுத்தம் பண்ணுவாங்க. இந்த வானமண்டலத்துல இருந்துட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னா, தெய்வ பிள்ளைகள் மேல குற்றம் சுமத்திக்கிட்டே இருக்கான். அவங்க யுத்தம் பண்ணி இவன் என்ன பண்ணிடுவாங்கன்னா தோக்கடிச்சிருவாங்க. மிகாவேல் கிட்ட வலு சர்ப்பம் தோத்து போயிடுவான். அப்போ தோத்து போய் பூமியில விழ தள்ளப்படுவான். மறுபடியும் தன் ஆட்சி புரிந்து கொண்டிருந்த அந்த வானமண்டலம் தன்னுடைய கையை விட்டு போயிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த வலு சர்ப்பம் சாத்தான் பயங்கர கோபமாகி சபையையும் கிறிஸ்தவர்களையும் துன்பப்படுத்த ஆரம்பிப்பான். அதுதான் உபத்திரவ காலம். இந்த காட்சியை வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 7 to 17 வசனங்களை படித்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெளிவாக புரியும். 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவோட உபத்திரவ காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சாத்தானை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யுத்தம் பண்ணி பிடிச்சி கட்டி பாதாளத்தில் ஒரு லேயரில் அடைச்சி வைப்பாங்க. வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 2வது வசனத்தில் இதை பார்க்குறோம். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவோட 1000 வருட அரசாட்சி. இந்த 1000 வருட அரசாட்சி முடிந்ததுக்கப்புறம் முடிவில் கொஞ்ச நாள் இந்த சாத்தான் மீண்டுமா விடுதலையாக்கப்படுறான். இதை வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். விடுதலையாக்கப்பட்ட இந்த வலு சர்ப்பமாகிய சாத்தான் மீண்டுமா ஜனங்களை வஞ்சிக்க மீண்டும் வஞ்சித்து அதில் கொஞ்சம் பேர்த்த ஏமாற்றி கொஞ்சம் பேர்த்த டைரக்ஷன் மாற்றி விடுறான். அதுக்கப்புறமா கடைசியில் மீண்டுமா யுத்தம் செஞ்சு இந்த வலு சர்ப்பத்தை என்ன பண்ணுறாங்கன்னா கட்டி நிரந்தரமாக நரகத்துக்குள்ளே தள்ளிடுறாங்க. வெளிப்படுத்தல் 20:10 பார்க்குறோம். இதுதான் பிதாவை காப்பி அடிக்கணும்னு நினச்ச சாத்தானோட தொடக்கம், முடிவு பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா ஏசு கிறிஸ்துவை காப்பி அடித்து வரப்போகிற அந்தி கிறிஸ்து என்ன பண்ண போகிறான், அவன் எப்படி வருவான், அவனுடைய முடிவு என்ன அப்படிங்கிற காரியத்தை வர வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.